சகோதரி இசைப்பிரியா ஒரு ஊடக போராளி. ஆகவே அவவை பிடித்து அவ சொல்லுகிற நான் இல்லை என்று அந்த அழுது கலங்குகிற அந்த காட்சி அந்த வீடியோவில் பார்க்கிற போது உண்மையாக ஒரு பொம்பளை சகோதரம் அல்லது தாயை நினைக்கிறவன் அதை ஒரு கணம் சிந்திப்பான். இப்படி ஒரு கொடுமை அங்க நடக்கிறது. அது வெளிப்படையாகவே யார் செய்கிறார்கள் என்ற முகங்கள் எல்லாம் தெரிகிறது. அன்றகுமாரன் நினைத்தால் இன்றைக்கு அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தலாம். பாலச்சந்திரன் ஒரு சிறுவன், அவனை எப்படி பிஸ்கெட் கொடுத்து இராணுவ காவலனுக்குள் வைத்து படம் எடுத்து அதன் பிற்பாடு அவனை ஒரு பெரிய கிரிமினல் போல அவனுடைய நெஞ்சில் 5 ரவுண்ட்ஸுகள் பாய்ந்திருக்கிறது என்றால் எப்படியான ஒரு பெண்ம கொடுமை அங்கு தீர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு ஒரு நீதியை வழங்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்களா? இல்லை. அவர்கள் சொல்கிறார்கள் இப்பொழுது உள்நாட்டுக்குள் அதாவது நடந்த யுத்தம் ஒரு கற்பனை கதை என்று விஜித கேரத் சொல்லியிருக்கிறார். இந்த எலும்புக்கூடு விவகாரம் எல்லாம் வதந்தி என்று நீதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார், பார்லிமெண்ட்டுக்குள்ள சொல்லியிருக்கிறேன். ஆகவே இவர்கள்ட்ட நீதி எதிர்பார்க்கிறது என்றது என்ன பொறுத்தவரையில நாங்கள் முட்டாள்களாக இருக்கோம். இதுல ஒன்று தெளிவா இருக்கு, இந்த அன்ற தரப்பு மஹிந்த ராஜபக்சவினுடைய ஒரு கம்பெனி. யுத்தம் நடக்கிற போது அவர்கள் ஒரு கம்பெனி, அவர்கள் தான் முழுமையான சப்போர்ட். ஒரு கட்டத்தில் இராணுவம் முற்றாக வலுவிழந்துட்டு ஆட்கள் இல்லை, முழு பேரையும் பட்டி தொட்டி கிராமங்கள் சென்று இராணுவத்துக்கு இளைஞர்களை சேர்த்து கொடுத்ததெல்லாம் இந்த அன்ற தரப்பு தான். ஆகவே அவர்களும் யுத்தத்தில் மிகப்பெரிய பங்காளிகள் தான். ஆகவே அவர்கள் ஒருபோதும் இந்த இறுதி யுத்தம் பற்றி கதைக்க மாட்டார்கள்.